ஐடிஎஸ் வணக்கம். எக்ஸைஸ் 1.3ல 6th சாமி 1/1 - 2 into sin x என்ற சார்பின் சார்பகத்தை காண்க. இன்னொன்று இதே மாதிரி கொடுத்துட்டு வீச்சகத்தை காண்கன்னா எப்படி போகணும் சொல்லிடுறோமா. பகுதி இருக்குல்ல, அந்த பகுதி மட்டும் தான் எடுத்துக்கணும். 1 - 2 into sin x சார்பகம்னு கேட்டாங்கன்னா இது என்னவா வரக்கூடாதுன்னா ஜீரோவா வரக்கூடாது. ஏன்னா 1 பகுதியில் வந்து 0 வந்துடுச்சுன்னா எனிதிங் பை 0 = டிஃபைன் பண்ண முடியாது, வரையறுக்க முடியாது, இன்ஃபினிட்டிவ்னு போகும். அதனால் கீழே வருதுன்னா வரக்கூடாது, 0 வரக்கூடாது. அப்போ சார்பகம் கேட்டால் இந்த பகுதி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். ஓகே சாமி, அதாவது 0 வரக்கூடாது. அப்போ 0 வரக்கூடாதுன்னா வேறு எதுவும் இல்லை, அதாவது 0 வரக்கூடாது, அவ்வளோதான். 0க்கு சமமாக இருக்கக்கூடாது. ஒருவேளை வீச்சகம்னு கேட்டாங்கன்னா sin x-னுடைய வேல்யூ எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து +1 -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும். இது மாதிரி எடுத்து வந்து போடணுங்க. sin x-னா sin x போடணும், cos x-னா cos x-னு போடணும். -1லேருந்து +1 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போடணும். ஓகே, எப்போ வீச்சகம்னு கேட்டால், சார்பகம்னு கேட்டால் நாட் ஈக்குவல் டு 0, வீச்சகம்னு கேட்டால் அந்த லிமிட் வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும். ஓகே சாமி, இப்போது சார்பகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 - 2 into sin x நாட் ஈக்குவல் டு 0. இந்த -2 into sin x அந்தாண்ட பக்கம் போச்சுன்னா +2 into sin x, அது ஈக்குவல் தான், நாட் ஈக்குவல் தான், அதுதான் +1. இப்போ நாட் ஈக்குவல் டு எனக்கு sin x மட்டும்தான் தேவை. பெருக்கலாக இருக்கிற 2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பக்கத்தில் மாறும். ஸோ 1/2. ஓகே, அல்லது sin x நாட் ஈக்குவல் டு 1/2. நாட் ஈக்குவல் டு இது நாட் ஈக்குவல் டு இதனால இது நாட் ஈக்குவல் டு இதனால ஒன்று தானே. இப்போ இங்கே பார்க்கும்போது sin x-க்கும் இந்த 1/2க்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நாட் ஈக்குவல் டு சைனில் எதனுடைய மதிப்பு 1/2ன்னு வரும். 0, 30, 45, 60, 90 டிகிரி. இதில் சைனுக்கு பாருங்கள் 0, 1/2, 1/√2, √3/2, 1. இதே காசில் அப்படியே ரிவர்ஸில் போகணும். 1, √3/2, 1/√2, 1/2, 0. ஓகேவா, ஞாபகம் வந்துச்சா செல்லம். இப்போது sin x நாட் ஈக்குவல் டு 1/2 எதுக்கு 30 டிகிரி. சைன் 30 டிகிரி என்ன பண்ணுவோம், 180 எத்தனையாக பிரிக்கணும், நம்ம 6ஆக பிரிக்கணும். அப்போ தான் 30 டிகிரி வரும். ஸோ π/6 எது sin π/6. ஓகே சாமி, அப்போது sin x நாட் ஈக்குவல் டு sin π/6 எப்போன்னு சொல்லிட்டு நமக்கு இதுக்கு sin x-ன்னு வரும்போது ஒரு புது தீர்வு ஒன்று இருக்குது. இது எத்தனாவது படத்தில் படிப்பீங்கன்னா 3வது படத்தில் தான் படிப்பீங்க. அப்புறம் ஏங்க மகா இது 1வது படத்துலேயே வச்சுருக்காங்கன்னா வேறு எதுவும் இல்லை, அப்படி தான் வச்சுருக்காங்க. சைனுடைய மதிப்பு இது வரும்போது, அதாவது எக்ஸுக்கு பதிலாக π/6ன்னு வந்துருச்சுன்னா பொது தீர்வு ஜென்ரல் வேல்யூ அல்லது பொது தீர்வு, அதாவது இது மதிப்பு மட்டும் வரக்கூடாது, அதான் அர்த்தம் இதுக்கு. ஆக்சுவலாக sin x-க்கு பதிலாக நாட் ஈக்குவல் சொல்லக்கூடாது, சைன் இதை விட்டுடலாம். sin x-னுடைய மதிப்பு எப்போ வந்து 1/2 இருக்கும், sin π/2 இருக்கும். சாரி, sin π/6 இருக்கும். இந்த பொது தீர்வுனா sin x ஈக்குவல் டு sin ஆல்ஃபான்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எனில் தீர்வு x equal to n pi plus of -1/n into alpha. இது n belongs to z. இதுதான் சாமி ரெடிமேடான ஒரு இது இருக்குன்னா இதுதான். என்னன்றது எண்ணிக்கை, பைன்றது 180. அது ஒரு 180 இருக்கலாம், 2 180 இருக்கு. ஏன்னா 360 டிகிரி வரும் இல்லையா. திருப்பியும் நம்ம ரொட்டேட்டில் போகும்போது 720 கூட வரலாம். ஸோ n பைனா எத்தனை மடங்கு வேணாம்னு சொல்லிட்டு அர்த்தம். ப்ளஸ் ஆஃப் -1/n, இங்கே எத்தனை போகிறோமோ அத்தனை, சிங்கிள் டிஜிட்டோ டபுள் டிஜிட்டோ எது போட்டாலும் அங்கே 1 போட்டால் அங்கே 1, இங்கே 2 போட்டால் அங்கே 2ன்னு போடணும். ஆல்ஃபா அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்குது, நமக்கு sin π/6 இருக்குல்லையா, π/6 மட்டும் போட போகிறோம். ஓகே சாமி, இப்போ இது மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது நமக்கு, இந்த இதுவும் மட்டும் வரக்கூடாது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 தான். இந்த மதிப்பு மட்டும் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வரக்கூடாது. ஓகே சாமி, ஏன்னா சார்பகம் தான் கேட்டிருக்காங்க. இதை தவிர்த்துட்டு நமக்கு இது வரலாம். தேர்ஃபோர் சார்பகம், அதுக்கு டொமைன்னு சொல்லுவாங்கப்பா. சார்பகம் எல்லா ரியல் நம்பர்ஸும் வரலாம். எக்ஸ் ஈக்குவல் டு எல்லா ரியல் நம்பர்ஸும் வரலாம், ரியல் நம்பர்ஸ் எல்லாமே வரலாம். எதை தாண்டி, எது தவிர n π ப்ளஸ் ஆஃப் -1/n இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக என்ன சாமி போட போகிறோம்,
5/6. இதை தவிர்த்து எல்லா மதிப்புகளும் நமக்கு வரலாம். ஓகே சாமி, இதுதான் அந்த தீர்வு. சொல்ல புரியுதா? நாட் ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கணும். அப்போ நாட் ஈக்குவல்னு வந்தால் இது மட்டும் வரக்கூடாதுன்னு அர்த்தம். இது 5/6 மட்டும் வரக்கூடாது. இப்போ 5/6 வந்துச்சுன்னா sin x ஈக்குவல் டு sin ஆல்ஃபா வந்துச்சுன்னா இது வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இதை மட்டும் வரக்கூடாது. எக்ஸப்ட் இதை படிக்கணும். ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் இது மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே சாமி, தேங்க்யூ.